வணக்கம் சார். என்ன சார் வாங்குறீங்க? மொபைல் கேஸா? 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா, என்ன ரேட்டில் பார்க்குறீங்க? சொல்லுங்கள் சார், உங்களுக்கு என்ன வேணும்? இவன் யாருன்னு தெரியுதா? தெரியாது சார், பார்த்ததில்ல. உன் கடைக்கு முன்னாடி சுட்டு கொண்டிருக்காங்க, தெரிலன்ற? பார்த்ததில்ல சார். என் பொழப்ப பார்ப்பனா மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருப்பேனா? தெரியலையா? கூட இந்த ஃபோட்டோ எடுத்திருக்க அமைச்சர் இருக்காரு. சரி, என்ன தெரியும். அதுக்கு என்னன்றீங்க இப்போ? நீங்கள் போலீஸாக இருக்கலாம் சார், நான் இந்த ஏரியா கவுன்சிலரு. பொழப்பு கிடைக்காம போங்க போங்கன்றல சார். போலீஸ் அராஜகம் ஒழிங்க. என்னப்பா போலீஸ், என்ன இது? தொழில் நடத்துகிற இடத்துல கடையெல்லாம் உடைச்சிக்கின்னு ஐயா என்ன நீ? ஜிபேடு போலாம். சொல்கிறல்ல, செத்தவனை பற்றி சொல்கிறேன் வா. யார் என்னன்னு கூட பார்க்க முடியலண்ணே. எங்களை பிட்பாயிட்டு குப்பையில் சேர்த்தாச்சு தள்ளிட்டானுங்கண்ணே. குமார் செத்துட்டாண்ணே. 2 பேருன்னு கண்ணு கூட முழிக்கலண்ணே. உனக்கு மாதம் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறேன்? 1 லட்சம் கிட்டண்ணா. ஏதாவது சம்பவம் பண்ணா கேஸ் செலவுலாம் போவோம் 1 லட்சம் போட்டு. நீ திருட்டு கொடுத்தது 120 கோடி தெரியுமா? என்ன சகாய தொகுதி டோர் ஸ்லிப்லாம் போயிடுச்சா? போயிடுண்ணா, சீக்கிரம் அமுச்சு விடு. சரிண்ணா. திருடின ஒன்று அடையாளம் கட்டியா? ஆனால் அடியிலே பொறி கலங்கிச்சுண்ணா. அப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரிலண்ணா. அப்போ நீ பொழைச்சி வந்தால் எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, அப்படித்தானே? நான் எந்த தைரியத்தில் போலீஸ் இங்கே கூட்டு வந்து? போலீஸு ஃபோனு சைலண்டில் போட்டிருக்கியா? எடுத்து பாரு. ஹலோ சக்தி சார். நீ எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியும். கண்ணை மூடிக்க, உணர்ச்சி வசப்படாத. உனக்கு கொடுத்த கேஸை மட்டும் பாரு. ஓகே? எஸ் சார். வாங்க டெபுட்டி கமிஷனர் சார். வணக்கம். நல்ல தம்பி தானே? மினிஸ்டர் ராஜவேலு தம்பி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தான் வர வச்சோம். தெரியும். சென்னையில் நடந்த 3 ஷூட் அவுட்டுக்கும் மினிஸ்டருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு தெரியும். டிசி சாருக்கு அது மட்டும் பத்தாதுல்ல, நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் வர சொன்னோம். வாங்க பேசலாம். சுட்டுக்கொல்லப்பட்ட 3 பேர் இங்கே தான் சார் வேலை செஞ்சாங்க. கட்சி தொண்டர்களா? இல்லை சார், தொண்டர்கள் போஸ்ட் ஓட்டுறதுக்கும் கோஷம் போடுறதுக்கு மட்டும்தான். இவனுக்கு வேலை வேற. நேற்று ட்ரெயின்லேருந்து விழுந்து செத்தானே, அவனுதில் ஒருத்தன் தான். ட்ரெயினில் விழுந்து செத்தவனா? நீங்கள் விசாரிக்கிற 3 கொலையோட சேர்த்து இது 4வது. வெறும் கொலை மட்டும் இல்லை, 230 கோடியை திருடிட்டு கொலை. எல்லாம் ஓட்டுக்காக. எங்கள் அண்ணன் நிற்கிற தாம்பரம் தொகுதி மக்கள் கொடுக்க வேண்டிய பணம், அங்கே இருக்கிற ரவுடிகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய பணம். இந்த தடவை எலெக்ஷன் கமிஷன் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஸ்குவாடை தாண்டி பணத்தை கொண்டு போகிறதே பெரும் பாடாக இருக்குது.
அதான் லோக்கல் ட்ரெயினில் டிவி பாக்ஸில் வச்சு கொண்டு போனோம். ₹1 கூட தொகுதிக்கு போய் சேரல. எல்லாத்தையும் தூக்கிட்டானு. இதெல்லாம் நாங்கள் கேஸாக கொடுக்க முடியாது. எல்லாமே பிளாக் மணி. நீங்கள் தான் ரொம்ப சீரியஸாக விசாரிச்சுட்டு தான் சொன்னாங்க. அதான் சிறுசை கூப்பிட்டு உங்களை பார்க்கணும்னு சொன்னேன். என்னோட வேலை கொலை செஞ்சவனை பிடிக்கிறது மட்டும்தான். எனக்கு என் பணத்தையும் தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ஆள் போன ஆளை மாற்றிக்கலாம் டிசி. பணம் போச்சு. எனக்கு நேரம் சரியில்லை டிசி. ஊழல் குற்றச்சாட்டு, கோர்ட்டு, கேஸ்னு போயிட்டு இருக்கு. இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சாதான் எனக்கு வாழ்க்கை. நியாயமா நின்னா ஜெயிக்க முடியுமா சொல்லு? காசு கொடுத்தாதான் ஓட்டு விழும். அந்த பணம் காணாம போயிட்டு இருக்க. எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை சார். துப்பாக்கி வச்சு ஒருத்தர் 3 பேரை சுட்டு கொண்டு இருக்கான். எனக்கு அவன் வேணும். எனக்கு எவன் செத்தாலும் எப்படி செத்தாலும் கவலை இல்லை. பணம் தான் மேட்ரு. திருட்டு, கொலை, எலெக்ஷன் நிற்கிற வேறு ஏதாவது கேண்டிடேட்ஸ்க்கு மாதிரி நடந்திருக்கா? தெரியல. அவங்களும் போலீஸை கூப்பிட்டு சொன்னால் தெரியும். உங்கள் கூடவே இருக்கிற உங்கள் எதிரி யார்? ஏன்னா பணம் எங்கே போகுது, எப்படி போகுதுன்னு உங்களில் ஒருத்தர் சொல்லாமல் கரெக்டாக ஒருத்தர் வந்து எப்படி பணத்தை கொள்ளடிச்சிட்டு போக முடியும்? கரெக்ட் கரெக்ட். என் தம்பி சிறுசை தவிர உலகத்தில் எல்லாருமே எனக்கு எதிரிங்க தான், பொண்டாட்டி பிள்ளைங்க உட்பட. ஆனால் என் கட்சிக்குள்ளேயே எனக்கு இருக்கிற எதிரி வரதன். நான் இந்த எலெக்ஷனில் தோத்தா என் இடத்துக்கு அவன் தான் வரப்போகிறான்.